கடந்த 4 மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவி சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பின் குழந்தை குட்டிகளுடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற தம்பதி வந்த சில மணி நேரத்தில் மீண்டும் தம்பதிக்குள் வெடித்த சண்டை. கத்தியால் கழுத்தை அறுத்து மனைவியை கொலை செய்த கணவன். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை என்ன? மனைவியை கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டாரா? பிள்ளை குட்டிகளோட திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்த தம்பதிக்குள்ள திடீர்னு சண்டை வந்திருக்கு. இப்பத்தான கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கும்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள சண்டை இன்னைக்கு நேத்தா நடக்குது, கல்யாணமான நாள்ல இருந்துதான் நடக்குதுன்னு நினைச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி கூட பார்க்கல. இதுக்கிடையில திடீர்னு மனைவியோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அதோட பிள்ளைகளும் அப்பா விடுங்க விடுங்கன்னு அழுது இருக்காங்க. அப்பதான் ஏதோ விபரீதமா நடக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பார்த்திருக்காங்க. அப்போ மனைவி கழுத்துல கத்தியால அறுபட்டு உயிரிழந்து கிடந்திருக்காங்க. ஆனா கணவன் தலை தெறிக்க ஓடிட்டார். அதுக்கு பிறகு போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க பக்கத்துல இருக்க மக்கள். அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்த போலீசார் அழுதுட்டு இருந்த பிள்ளைகள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டதாகவும் கத்தியால அம்மாவோட கழுத்தை அறுத்துட்டு ஓடிட்டதாகவும் அழுது இருக்காங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொந்த பந்தங்களும் தம்பதிக்குள்ள சண்டை வராத நாளே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அப்பதான் மனைவிய கணவன் கொலை பண்ணதுக்கான காரணமே தெரிய வந்துச்சு. தருமபுரி அரூர் பூந்திமகால் தெருவை சேர்ந்தவர் மகா. இவருக்கும் கிருஷ்ணகிரி பர்கூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷுக்கும் 9 வருஷங்களுக்கு முன்னால கல்யாணமாகி இருக்கு. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. கல்யாணமாகி சில மாதங்கள் நல்லபடியா மனைவியை பார்த்துக்கிட்ட வெங்கடேஷ் அடுத்து மது குடிச்சிட்டு வந்து காரணமே இல்லாம மனைவி கிட்ட சண்டை போட்டு இருக்காரு. 2 பிள்ளைகளுக்காக பொறுத்து போன மகா நிறைய முறை அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல எல்லாம் சமாதானப்படுத்தி மனைவிய வெங்கடேஷ் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது வழக்கம். அப்படித்தான் 4 மாசத்துக்கு முன்னால சண்டை போட்டு மனைவியை அடிச்சிருக்காரு வெங்கடேஷ். மது குடிச்சிட்டு வந்து நித்தம் சண்டை போட்டா எப்படித்தான் நிம்மதியா வாழ்றதுன்னு வழக்கம் போல பிள்ளைகளை அழைச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க மகா. அதே மாதிரி கணவனும் மனைவி வீட்டுக்கு போய் மாமனார் மாமியார்னு சொந்த பந்தங்கள் எல்லார்கிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மனைவிய சமாதானப்படுத்தி இருக்கார். ஆனாலும் மகா நம்பல. 1000 முறை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் வீட்டுக்கு போனா சண்டை தான் வரும்னு வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காங்க. அப்போ மனைவி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுது உருண்டு இருக்காரு வெங்கடேஷ். அதனால மனசு மாறி மறுபடியும் கணவனோட வார்த்தையை நம்பி இருக்காங்க மகா. அடுத்து 4 நாள் மாமியார் வீட்டில் இருந்த வெங்கடேஷ் எந்த சண்டையும் போடல, மதுவும் குடிக்கல. இப்படியே திருந்திட்டா நல்லா இருக்கும்னு நினைச்ச மகா கணவனையும் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் மனைவி கிட்ட மது குடிக்க பணம் கேட்டிருக்காரு வெங்கடேஷ். தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் குடிக்க பணம் தர மாட்டேன்னு சொன்ன மகா கிட்ட மல்லுக்கு நின்னு இருக்காரு கணவன். ஆனாலும் பணம் தர மாட்டேன்னு உறுதியா நின்னு இருக்காங்க மகா. அதனால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்போ ஆத்திரமடைஞ்ச வெங்கடேஷ் கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து மனைவியோட கழுத்துல அறுத்திருக்கார். அதை பார்த்து பிள்ளைகள் 2ம் கத்தி அழுது கூப்பாடு போட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடி வந்திருக்காங்க. ஆனா கழுத்துல இருந்து அதிக ரத்தம் வெளியேறி மகா உயிரிழந்துட்டாங்க. கோபத்துல மனைவியை கொலை செஞ்ச கணவன் அங்கிருந்து தப்பி ஓடிட்டார். தலைமறைவா உள்ள வெங்கடேஷ போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.